தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவசனங்கள் 21 தொடக்கம் 35 வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன்பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன்பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருத்தூதர் யோவான் எழுதிய 1வது திருமுகத்திலே 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே, கடவுள் அன்பாயிருக்கிறார், நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது என்று நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் எங்கள் மீது அன்புள்ளவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய பேரன்பும் இரக்கமும் எங்களோடு எப்போதும் இருக்கின்றது. அது மாறாத ஒரு அன்பாக இருக்கின்றது. ஒரு முறை ஒரு ஆண்டவருடைய அடியார் ஒருவர் கோயிலிலே மண்டாடி கொண்டிருக்கின்றார். அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய செபத்திலே அவர் ஆண்டவரிடம் ஒவ்வொரு நாளும் மன்றாடி கொண்டிருக்கின்றார். எனவே ஒரு முறை ஆண்டவருடைய தூதர் அவருக்கு முன்னால் தோன்றி ஒரு புத்தகத்தை அவரிடம் கொடுக்கின்றார். இந்த புத்தகத்திலே உன்னுடைய பெயர் இருக்கின்றதா பார் என்று. எனவே அவரும் தன்னுடைய பெயர் இருக்கின்றதா என்று அந்த புத்தகத்தை தட்டி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய பெயரை காணவில்லை. அப்போது அந்த ஆண்டவருடைய அடியார் கேட்கின்றார், இந்த பெயர்கள் என்ன என்று கேட்கின்ற போது, நீ ஆண்டவரை அன்பு செய்கின்றாயா? ஆண்டவரை அன்பு செய்கின்ற அனைவருடைய பெயரும் இந்த புத்தகத்திலே இருக்கின்றது.
உன்னுடைய பெயர் இல்லை என்றால் நீ ஆண்டவரை அன்பு செய்யவில்லை. அப்படியா? நான் ஆண்டவரை அன்பு செய்யவில்லையா? நான் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு வருகின்றேன், செபங்களிலே பங்கு பெற்றுகின்றேன், வழிபாடுகளிலே பங்கு பெற்றுகின்றேன், ஆண்டவரிடம் எனக்கு அன்பில்லையா என்று கேட்டுவிட்டு அந்த தூதன் இன்னொரு பெயர் பட்டியலை அந்த மனிதனும் கொடுக்கின்றார். அப்போது அந்த பெயர் பட்டியல் மிகவும் நீண்டதாக இருக்கின்றது. அனைவருடைய பெயரும் அதிலே இருக்கின்றது. எனவே தன்னுடைய பெயரும் அதிலே இருக்கின்றதா என்று அவன் தட்டி பார்க்கின்ற போது அவருடைய பெயரும் அதிலே இருக்கின்றது. அப்போது அவன் மிகவும் சந்தோஷமடைந்து, இந்த பெயர் பட்டியல் இது எதை குறிக்கின்றது என்று கேட்கின்ற போது அந்த ஆண்டவருடைய தூதர் சொன்னார், கடவுள் யார் மேலெல்லாம் அன்பு கூர்கின்றாரோ அவர்களுடைய பெயர்கள் இந்த பட்டியலிலே இருக்கின்றது என்று. கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவருடைய பேரன்பும் இரக்கமும் எங்கள் எல்லார் மேலும் இருக்கின்றது. அதனால்தான் ஆண்டவர் எசாயா இறைவாக்கினர் 49வது அதிகாரத்திலே 15-16 சொல்லுகின்றார், கருத்தாங்கி பெற்ற தாய் தம் பிள்ளைகளை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை என் உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கின்றேன். ஆண்டவருடைய உள்ளங்கைகளிலே நாங்கள் அனைவரும் பொறித்து வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து தன்னுடைய அன்பை பொழிந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய அன்பு எங்களோடு இருக்கின்றது. ஆனால் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அந்த அன்பை விட்டு வெளியிலே செல்லுகின்றோம். அந்த அன்பை சுவைக்க மறந்து விடுகின்றோம். அந்த அன்பை எங்களுக்குள்ளே நாங்கள் எமதாக்கி கொள்ள மறந்து விடுகின்றோம். அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் எங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், நாங்கள் மன்னிப்பின் மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஆண்டவர் தந்தையாகிய இறைவன் இரக்கமுள்ளவர் என்பதை பல்வேறுபட்ட உவமைகள் வாயிலாக ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற போதும், நாங்கள் மன்னிப்பின் மனிதர்களாக இருக்கின்ற போது ஆண்டவருடைய இரக்கத்தையும் அன்பையும் எமதாக்கி கொள்ளுகின்றோம் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய இந்த உவமையின் ஊடாக எங்களுக்கு சொல்லி நிற்கின்றார். பேதுருவானவர் ஆண்டவர் இயேசுவை போய் சந்தித்து, ஆண்டவரே, எனது சகோதர சகோதரிகள் எனக்கு எதிராக பாவம் செய்கின்ற போது 7 முறை மட்டும்தானா நான் மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு கேள்வியை ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கின்ற போது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில் அல்ல. மன்னிப்பு என்பது அது ஒரு அளவிட முடியாத எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். எந்த வேளையிலும் நாங்கள் மன்னிக்க வேண்டும். நாங்கள் மனமாற எமது சகோதர சகோதரிகளை மன்னிக்கின்ற போது நாங்கள் ஆண்டவரிடமிருந்து அந்த மன்னிப்பை பெறுகின்றோம். 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற போது அதுவும் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கை அல்ல. மாறாக மன்னிப்பு என்று சொல்லுகின்ற போது நாங்கள் மற்றவர்களை, எமது அயலவர்களை, எமது சகோதர சகோதரிகளை ஒரு எண்ணிக்கையிலே மன்னிக்காமல் நாங்கள் அவர்களை மனமாற மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு எங்களை பார்த்து அழைத்து நிற்கின்றார். அருளின் காலமாகிய இந்த தவக்காலத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் மனம் மாறிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், திருவருட்சாதனங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. கத்தோலிக்கர்களாகிய நாங்கள் ஆண்டவருடைய அந்த அரும் செயல்களை, ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமென்றால் இந்த திருவருட்சாதனங்கள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருக்கின்றது. பாவ மன்னிப்பு என்ற அருட்சாதனத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எனவே இந்த அருட்சாதனம் எங்களை ஆண்டவருடைய அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கின்றது. ஆனால் பல சந்தர்ப்பங்களிலே இந்த அருட்சாதனத்தை நாங்கள் எடுக்க தவறிவிடுகின்றோம். இந்த அருளின் காலமாகிய தவக்காலத்திலே நாங்கள் ஆண்டவருடைய மன்னிப்பை, இரக்கத்தை, அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த திருவருட்சாதனம் வழியாக நாங்கள் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற ஆண்டவர் இயேசு அழைத்து நிற்கின்றார். நாங்கள் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த அந்த செபத்திலே நாங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை
அவர்கள் எங்களுக்கு செய்கின்ற குற்றங்களை மன்னிப்பதைப் போல எமது குற்றங்களையும் மன்னித்தருளும் ஆண்டவரே என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். எனவே நொறுங்கிய நெஞ்சோடு நாங்கள் ஆண்டவரிடம் எம்மை முழுமையாக ஒப்படைக்கின்ற போது ஆண்டவர் எமது நொறுங்கிய நெஞ்சை பார்க்கின்றார். நாங்கள் மற்றவர்களை அவர்கள் எமது வாழ்விலே செய்கின்ற ஒவ்வொரு சிறிய சிறிய குறை குற்றங்களையும் மன்னிக்கின்ற போதுதான் ஆண்டவர் முன்னிலையில் நாங்கள் எம்மை தாழ்த்தி மன்றாடுகின்ற போது எம்மை ஆண்டவர் மன்னிப்பார். இன்றைய உவமையிலே அந்த அரசனின் பணியாளர் தனது நிலையை அவனுக்கு அரசனுக்கு எடுத்து சொல்லி மன்றாடுகின்ற போது அந்த தலைவனும் அரசனும் மன்னிக்கின்றார். ஆனால் இந்த பணியாளர் தன்னுடைய ஒரு பணியாளரை மன்னிக்காத நேரத்திலே ஆண்டவருடைய அந்த அரசனுடைய மன்னிப்பு இந்த பணியாளருக்கு கிடைக்கவில்லை. ஆண்டவர் இப்படித்தான் தான் தருகின்ற அந்த மன்னிப்பை ஆண்டவர் நீ என்னொருவனுக்கு உனது அயலவனுக்கு கொடுக்க தவறுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவரும் அந்த மன்னிப்பை எடுத்து விடுவார், அந்த ஆசீர்வாதங்களை எடுத்து விடுவார். நமது வாழ்விலே நாங்கள் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதங்களை மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாங்கள் அதற்கு தகுதியுடையவர்களாக வேண்டும். நாங்கள் எவ்வாறு அதற்கு தகுதியுடையோர் ஆவோம் என்றால் நாங்கள் எமது சகோதர சகோதரிகள் எமக்கு எதிராக செய்கின்ற அல்லது அவர்கள் எங்களுக்கு கடன்பட்டிருக்கின்ற ஒவ்வொன்றையும் தள்ளுபடி செய்கின்ற போது, அவர்களை மன்னிக்கின்ற போது 7 முறை மட்டுமல்ல 70 தடவை 7 முறை என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்ற போது அவர்களை எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு மன்னிக்கின்ற போதுதான் ஆண்டவருடைய இரக்கம் எங்களுக்குள்ளே வரும். எனவே அதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக எங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இந்த அருளின் காலமாகிய தவ காலத்திலே மன்னிப்பின் மனிதர்களாக நாங்கள் மாறுவோம். ஆண்டவருடைய அன்பு ஒருபோதும் எம்மை கைவிடாது. அதனால்தான் திருப்பாடலாசிரியர் 25வது திருப்பாடலிலே 6வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுவார்: ஆண்டவரே உமது இரக்கத்தையும் பேரன்பையும் நினைந்தருளும். ஆண்டவருடைய இரக்கமும் பேரன்பும் எங்களோடு இருக்கின்றது. அவர் எப்போதும் எம்மை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டுமென்றால் மன்னிப்பின் மனிதர்களாக நாங்கள் மாறுவோம். ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.